பேச்சுலர்ஸ் உங்களுக்காகவே நம்ம சமையல் போயிட்டுருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க, மொறுன்னு தோசைக்கு, புசுன்ற இட்லிக்கு நம்ம ஒரு சிக்கன் குழம்பு தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியமான அளவில் கறி நல்லா சாஃப்டாக வந்திருக்கிற மாதிரியும் நல்லா டேஸ்டியாக இருக்கிற மாதிரியும் ஒரு சமையலை செய்வோம். வாங்க, ரெடியாக தேவையான பொருள் பார்த்துக்கலாம். நான் இப்போ சிக்கன் 1 கிலோ எடுத்திருக்கேன். எப்பவும் போல் நல்லா ஒரு குழிக்கரண்டி எண்ணெயை நம்ம விட்டாச்சு. சோம்பு கொஞ்சம், எண்ணெய் காஞ்ச உடனே பொரிகிற மாதிரி தாளிச்சிக்கணும். நான் அதில் பிரிஞ்சி இலை ஒரு 2 இலையை பிச்சு போட்டிருக்கேன். அதை கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்தாச்சு. வாங்க, இப்போது 4 வெங்காயத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா 1 கேஜ் கறி எடுத்திருக்கோம். இப்போ 4 வெங்காயம்னா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு 2 கைப்பிடி கரெக்டாக தான் இருக்கும். வெங்காயத்தை அள்ளி போடுங்க. நல்லா ப்ரௌன் ஆகட்டும். ஏன்னா நம்ம கிரேவி எதுவும் செய்யலை, குழம்பு செய்கிறோம். குழம்புனாவே நம்மளுக்கு எப்படியும் 2 வேளை சரியாக இருக்கும். மீதி எதுனா மீந்து போயிட்டா கூட வெளியே தாராளமாக வச்சுருக்கலாம், கெடாமல் இருக்கும். அப்படின்னா வெங்காயத்தை நல்லா வதக்கணும்னா அந்த ஈரப்பதம் இல்லைனாவே வெங்காயத்தில் குழம்பு கெடாமல் இருக்கும். ஓகே, இது பாருங்கள், இந்த மாதிரி கோல்டு கலரில் ரொம்ப கோல்டாக ஆகாத மாதிரி பார்த்துக்குங்க. கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கிட்டே இருங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம கறியிலையும் உப்பு மஞ்சள் போட்டு தான் அலசுகிறோம். அதனால் திட்டமாகவே கல் உப்பு போடுங்க, கையால் போடுங்க. இப்போது ஒரு 3 வெங்காயத்தை நான் எடுத்து போட்டிருக்கேன் கட் பண்ணி. அதே மாதிரி கீரல் போட்டு பச்சை மிளகாவை ஒரு 3 ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் காரமாக நல்லா சுவையாக இருக்கணும், டேஸ்ட்டாக அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்த மாதிரி மிளகு, சீரகம், பச்சை மிளகாய் இதெல்லாம் கம்பல்சரி போட்டு தான் ஆகணும். மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன் எடுத்து போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இதில் இன்னும் கொஞ்சம் கல் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக. அப்போ என்ன ஆகும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கும். இந்த மாதிரி நல்லா கலரி விடுங்க. இஞ்சி பூண்டு, அதுக்கு அடுத்தது பட்டை, லவங்கம், சோம்பு, சீரகம் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி அரைச்சது தாங்க இந்த பேஸ்ட்டு. அதை தான் நான் இப்போ போட்டிருக்கேன். இப்போ இன்னும் நல்லா வதக்கிட்டே இருங்க. நல்லா எல்லா இதோட தக்காளி வெங்காயத்தோடு அது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நம்ம அலசின கறி எடுத்து சேர்த்துக்கலாம். எப்பவுமே நம்மளுக்கு ரொம்ப குட்டி குட்டி பீஸாக தான் போடுவாங்க. ஆனால் எனக்கு இன்றைக்கி என்னன்னு தெரியல, ரொம்ப பெரிய பெரிய பீஸ் தான் போட்டிருந்தாங்க. ஸோ என்னால் அது ஒரு சேலஞ்சாக இந்த பெரிய பீஸ் நல்லா வேகிற மாதிரி நம்ம இன்றைக்கி சமைப்போம் அப்படின்னு ஒரு சேலஞ்சை தான் எடுத்து சமைச்சேன். பீஸஸே பார்க்கும் போதே அழகாக தான் இருந்தது. ஆனால் வேகாதா அப்படின்ற ஒரு டவுட்டு இருந்தது. ஆனால் வேக வச்சுடுவோம் அப்படின்ற மனசில் ஒரு தெம்போடு நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். ஓகே, இப்போ பாருங்கள், அந்த எண்ணெயிலேயே அந்த மசாலாவிலே நான் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். கறியை ஓரளவுக்கு அந்த எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணும்போது நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு பாருங்கள். கறி பீசஸ்லாம் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால கறி அப்படியே ஒரு மாதிரி புஷ்ஷுன்னு ஆகிடும் பாருங்கள். ஓகேங்களா, எப்படி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடு போட்டு எடுத்துடலாம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு கறியில். நான் சொன்ன மாதிரி புசுன்னு வந்துடுச்சு. ஓகேவா? இப்போ தக்காளி வெங்காயம்லாம் கூட கொஞ்சம் நான் வெந்திருக்கு. இப்போ நான் எப்போவுமே ஒரு பவுலில் மிளகாய் பொடி எடுப்பேன். ஸோ என்ன குழம்பு வச்சாலும் சரி, எனக்கு அந்த பவுலில் மிளகாய் பொடி எடுத்தேன்னா எனக்கு கரெக்டாக இருக்கும். அதில் குறைஞ்ச அளவு பார்த்திங்கன்னா ஒரு குழிக்கரண்டி அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த அளவுக்கு உண்டான மிளகாய் பொடி தான் அது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம்.
கறியோட பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கு மசாலா. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சி அந்த தண்ணி அலசின தண்ணி இருக்கும், அதை எடுத்து வச்சுருக்கோம். இதில் வெறுமனே தண்ணி நான் இப்போ ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுடலாம். பத்தில் தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து குழம்பாக தான் வைக்கிறோம். ஸோ இது எல்லாமே நல்லா வேகணும். அப்படின்றதுனால வெந்ததுன்னா ரொம்ப திக்காயிடும். அதனால் கொஞ்சம் ஆரம்பத்துலேயே ஓரளவுக்கு 3/4 பாகம் தண்ணியே ஊற்றிக்குவோம். இப்போ நான் அரைச்ச மிளகு, சோம்பு, தனியா, ஜீரகம் இதெல்லாம் போட்டு வறுத்து அரைச்ச பொடி எடுத்து நான் போட்டுக்கிட்டேன். உப்பெல்லாம் ஆல்ரெடி போட்டுட்டேன். இப்போ நல்லா கலக்கி விடுங்க. மூடி போட்டுடலாம். ஓகே, ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். பாருங்கள், மூடி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், குழம்பு தண்ணியாகவும் இருக்குது. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சுண்டி ஓரளவுக்கு வந்துடுச்சு. நல்லா அதை பாருங்கள். இப்போ நான் அரைச்சி வச்ச தேங்காய் எடுத்து, அந்த திக்னஸாக தான் தேங்காய் வச்சுருக்கேன். அதனால் தேவையான அளவுக்கு நான் தேங்காயை நல்ல மைய தான் அரைச்சிருக்கேன். அதனால் அதை போட்டு நல்லா கலக்கிக்குவோம். நல்லா கலந்து விடுங்க. இப்போது பாருங்கள், ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு சிக்கன் குழம்பு நம்மளுக்கு ரெடியாகி வந்திருக்கு. தேங்காய் ஊற்றின உடனே நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு மூடக்கூடாது. அப்படியே விடுங்க, அப்படியே கொதிக்கட்டும். ரைட், இப்போ அப்படியே கொதிச்சிச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கொத்தமல்லியை போட்டு எடுத்துக்கலாம். கறி பீசஸ்லாம் ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். வாவ் பேச்சுலர்ஸ், உங்களுக்கு தேவையான சிக்கன் குழம்பு ரெடி. ஒரு பிடி பிடிங்க.